அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற கீழமை நீதிமன்ற பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வுக்கான டெஸ்ட் பேட்ச் என்பது நம்ம சேனலில் டெலகிராம் குரூப்பில் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். 3ஆம் வாரத்திற்கான டெஸ்ட் ஷெடியூலுக்கான ஆன்சர் கீயாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வாரத்திற்கான டெஸ்ட் ஷெடியூல் என்ன என்பதையும் டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். அதற்கேற்ப வீடியோக்களும் தொடர்ச்சியாக சேனலில் கொடுக்கப்படும். இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்க ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான். ஸோ டெலகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணி இந்த டெஸ்ட் பேட்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் டேஷ். தமிழ் இன்பம் ஆப்ஷன் பி. சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்ட பெற்றவர் யார்? முத்துராமலிங்க தேவர் ஆப்ஷன் பி. சங்ககால புலவர் காவற்பெண்டு பாடிய ஒரே பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? புறநானூறு ஆப்ஷன் பி. சொல்லின் செல்வர் என போற்றப்படுபவர் யார்? ராபி சேதுப்பிள்ளை ஆப்ஷன் சி. சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் யார்? காவற்பெண்டு ஆப்ஷன் டி. செய்யுளுக்கே உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் யார்? ராபி சேதுப்பிள்ளை ஆப்ஷன் டி. இளைஞ்சி என்பது டேஷ் வகை போலி ஆகும்? இடைப்போலி ஆகும் ஆப்ஷன் பி. முத்துராமலிங்க தேவர் குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை எங்கு நடத்தினார்? கமுதியில் ஆப்ஷன் ஏ. வாரணம் என்ற சொல்லின் பொருள் டேஷ். யானை ஆப்ஷன் பி. பொருதுக. பந்தர் கடைப்போலி, மைஞ்சு முதற்போலி, அஞ்சு முற்றுப்போலி, அரையர் இடைப்போலி. 4 1 2 3 ஆப்ஷன் பி. வ.உ. சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி யார்? நீதிபதி பின்ஹே ஆப்ஷன் பி. அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும் என பாடியவர் யார்? வே. ராமலிங்கனார் ஆப்ஷன் பி. நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் யார்? நாராயண கவி ஆப்ஷன் சி. நெடில் எழுத்துக்களை குறிக்க டேஷ் எழுத்துச்சாரியை பயன்படுத்துகிறோம்? கான் என்னும் எழுத்துச்சாரியை ஆப்ஷன் பி. தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? வே. ராமலிங்கனார் ஆப்ஷன் சி. புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவன்? குமணவள்ளல் ஆப்ஷன் சி. கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என பாடியவர் யார்? வே. ராமலிங்கனார் ஆப்ஷன் டி. எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே என்று கூறியவர் யார்? மு. வரதராசனார் ஆப்ஷன் பி. பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யார்? உடுமலை நாராயண கவி ஆப்ஷன் பி. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை செய்யுள் வழக்கு என்று கூறியவர் யார்? தொல்காப்பியர் ஆப்ஷன் சி. மொழியின் முதல் நிலை டேஷ். பேசுவதும் கேட்பதும் ஆப்ஷன் சி. காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? வே. ராமலிங்கனார் ஆப்ஷன் பி. குற்றியலுகரம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? குறுமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம் ஆப்ஷன் சி. கீழ்கண்டவற்றில் தொடர்பில்லாத நூல் எது? மண்குடிசை ஆப்ஷன் பி. கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார்? ராஜமார்த்தாண்டன் ஆப்ஷன் பி.
நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி என்று பாடியவர் யார்? பாரதியார். ஆப்ஷன் டி. இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஜாதவ் பயேன். ஆப்ஷன் சி. சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்ற தலைப்பில் நூலாக்கியவர் யார்? ராஜமார்த்தாண்டன். ஆப்ஷன் சி. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என திருக்குறளை போற்றியவர் யார்? ஔவையார். ஆப்ஷன் சி. வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு? 1 மாத்திரை. ஆப்ஷன் சி. கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் டேஷ்? ராசகோபாலன். ஆப்ஷன் சி. கவிஞர் சுரதா யார் மீது மிகுந்த பற்று கொண்டிருந்தார்? பாரதிதாசன் மீது. ஆப்ஷன் சி. ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது டேஷ் மாத்திரை அளவில் ஒலிக்கும்? 1½ மாத்திரை அளவில். ஆப்ஷன் பி. திருக்குறளில் அறத்துப்பால் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது? 38 அதிகாரங்கள். ஆப்ஷன் சி. காட்டின் வனத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு எது? புலி. ஆப்ஷன் பி. இந்தியாவில் டேஷ் மாநிலத்தில் மட்டுமே ஆசிய சிங்கங்கள் உள்ளன? குஜராத் மாநிலத்தில் மட்டுமே. ஆப்ஷன் பி. மேகம் என பொருள் தரும் சொல் எது? முகில். ஆப்ஷன் டி. உவமை என பொருள் தரும் ஆங்கில சொல் எது? பேரபிள். ஆப்ஷன் பி. உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் என குறிப்பிடும் நூல் எது? அகநானூறு. ஆப்ஷன் சி. கலித்தொகையின் மருத திணையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை என்ன? 35. ஆப்ஷன் சி. பத்துப்பாட்டில் உள்ள பெரும் பாணாற்றுப்படை என்னும் நூலை இயற்றியவர் யார்? கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஆப்ஷன் சி. பெரும் பாணாற்றுப்படை என்னும் நூலின் பாட்டுடை தலைவன் யார்? தொண்டைமான் இளந்திரையன். ஆப்ஷன் சி. கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி எது? சுக்கான். ஆப்ஷன் ஏ. இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் டேஷ் என குறிப்பிடப்படும்? கண்ணடை என குறிப்பிடப்படும். ஆப்ஷன் சி. பத்துப்பாட்டு நூல்களில் இடம்பெறாத நூல் எது? பரிபாடல். ஆப்ஷன் பி. இலக்கிய வகையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். ஆப்ஷன் சி. அறிவியல் புனைகதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் யார்? ஜூல்ஸ் வெர்ன். ஆப்ஷன் ஏ. டேஷ் நூலில் பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன? சேந்தன் திவாகரம் என்னும் நிகண்டு நூலில். ஆப்ஷன் ஏ. கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று குறிப்பிடும் நூல் எது? தொல்காப்பியம். ஆப்ஷன் டி. நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது? அகநானூறு. ஆப்ஷன் ஏ. இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என கூறியவர் யார்? வி.ஏ. ஸ்மித். ஆப்ஷன் பி. மிக அதிக மழை பொழிவு உள்ள மவுசின்ராம் டேஷ் மாநிலத்தில் உள்ளது? மேகாலயா. ஆப்ஷன் டி. கீழ்கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை? கன்பூசிய மதம். ஆப்ஷன் டி.
மோகினியாட்டம் டேஷ் மாநிலத்தின் செவ்வியல் நடனமாகும். கேரள மாநிலத்தின். ஆப்ஷன் ஏ. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. ஆப்ஷன் ஏ. அண்ணல் அம்பேத்கருக்கு இந்திய அரசு எந்த ஆண்டில் பாரத ரத்னா விருது வழங்கியது? 1990ஆம் ஆண்டு. ஆப்ஷன் சி. 2011ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வி அறிவு பெற்றுள்ள மாவட்டம் எது? கன்னியாகுமரி. ஆப்ஷன் சி. தென்னாப்பிரிக்காவில் இருந்த இன நிறவெறிக்கு முடிவு கட்டியவர் யார்? நெல்சன் மண்டேலா. ஆப்ஷன் சி. இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவின்படி இந்தியாவில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டது? சட்டப்பிரிவு 17. ஆப்ஷன் சி. 24, 36, 40 என்ற எண்களின் மீச்சிறு பொது மடங்கு. எல்சிஎம் கேட்டிருக்காங்க. 24, 36, 40 2ஆல் டிவைட் பண்ணுவோம். 12 2 24, 18 2 36, 20 2 40. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுவோம். 6 2 12, 9 2 18, 10 2 20. இப்போ 3ஆல் டிவைட் பண்ணுவோம். 3 2 6, 3 3 9. இந்த 10 அப்படியே எடுத்துப்போம். இப்போ 2ஆல் டிவைட் பண்ணுவோம். 1 2 2, இந்த 3 அப்படியே எடுத்துக்கோங்க. 5 2 10. இப்போ இருக்கிற நம்பர்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2 4, 4 2 8. 8 இன்ட்டு 3 3 9. 9 இன்ட்டு கடைசியாக இருக்கக்கூடிய இந்த 5. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் கிடைச்சிடும். 9 5 45 இன்ட்டு 8. 8 5 40. 0 இங்கே ஒரு 4 இருக்குது. 8 4 32. 32 ஒரு 4 36. 360 தான் ஆன்சர். ஆப்ஷன் பி. அடுத்து 1.08, 0.36, 0.9 ஆகிய 3 எண்களின் மீப்பெரு பொது வகுத்தி ஹெச்சிஎஃப் வந்து கேட்டிருக்காங்க. இந்த 1.08 இருக்கு இல்லையா, 1.08 108 டிவைடட் பை 100ன்னு எடுத்துக்கலாம். அதே போல் 0.36 36 டிவைடட் பை 100ன்னு எடுத்துக்கலாம். 0.9 90 டிவைடட் பை 100ன்னு எடுத்துப்போம். சரிங்களா? இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அதாவது 108 டிவைடட் பை 100, 36 டிவைடட் பை 100, 90 டிவைடட் பை 100. இதற்கான ஹெச்சிஎஃப் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது போல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்களா, எனவே மேலே இருக்கிற நம்பர்ஸ்க்கு வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும், கீழே இருக்கிற நம்பர்ஸ்க்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அதாவது ஹெச்சிஎஃப் டிவைடட் பை எல்சிஎம். ஸோ இது இந்த ஃபார்மேட்டில் எப்போ எடுக்கணும் அப்படின்னா டிவிஷனில் வரும்போது ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இங்கே ஹெச்சிஎஃப் கேட்டதுனால மேலே இருக்கிற நம்பர்ஸ்க்கு வந்து ஹெச்சிஎஃப் எடுக்கணும். எல்சிஎம் கேட்டிருந்தால் மேலே இருக்கிற இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் எடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய 3 நம்பருக்கு ஹெச்சிஎஃப் வந்து எடுக்கிற மாதிரி வரும். சரிங்களா? ஸோ இப்போ 100க்கு வந்து எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 100 தான். அதாவது 100 100 100க்கு வந்து எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 100 தான் கிடைக்கும். 100ஆல் எல்சிஎம் எடுத்தால் 1 1 1ன்னு வந்துருமா? ஸோ அப்போ எல்சிஎம் வந்து நமக்கு 100 தெரிஞ்சிருச்சு. ஹெச்சிஎஃப் தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சி ஸோ இதை வந்து டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? 108 36 90க்கு ஹெச்சிஎஃப் எடுக்கலாம். 9ஆல் எடுங்க. 12 9 108, 4 9 36, 10 9 90. இப்போ 2ஆல் எடுப்போம். 6 2 12, 2 2 4, 5 2 10. இதன் பிறகு சேம் நம்பரால் எல்லாமே வந்து டிவைட் ஆகாது. ஸோ 5 இருக்கு இல்லையா, ஸோ அப்போ 2ஆல் வந்து இந்த 5 டிவைட் ஆகாது. 2.5ன்னு வரும், முழு எண்ணாக வராது. எனவே இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த 9 2 மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 9 2 18. 108 36 90ஓட ஹெச்சிஎஃப் வந்து 18. சரிங்களா? ஹெச்சிஎஃப் டிவைடட் பை எல்சிஎம் தானே நம்ம சொல்லியிருந்தோம். இங்கே 108 36 90ஓட ஹெச்சிஎஃப் எவ்வளோ? 18. 100 100 100ஓட எல்சிஎம் வந்து 100. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.18. ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் ஏ. சரிங்களா? அடுத்து பாருங்கள்,
ஏபி என்ற இரு எண்களின் மீப்போவா 4, ஹெச்சிஎஃப் வந்து 4, மீப்போமா வந்து 9696, எல்சிஎம் வந்து 9696. ஏவோட மதிப்பு 96 எனில் பியோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. பியின் மதிப்பு கேட்டிருக்காங்க. அதாவது இரண்டு எண்களின் பெருக்கல் தொடர் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம். சரிங்களா? ஹெச்சிஎஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4. எல்சிஎம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 9696 ஈக்குவல் டு இரு எண்களின் பெருக்கல் தொடர். ஒரு எண்ணோட நம்பர் வந்து 96, செகண்ட் நம்பர் தெரியாது, பி தெரியாது, பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பி அப்படி இருக்கும், 4 இன்ட்டு 9696 டிவைடட் பை 96. ஸோ இங்கே பி இருக்குது. டிவைட் பண்ணுறா நமக்கு பியோட வேல்யூ தெரிஞ்சிடும். 96 9696 அடிக்கும்போது இங்கே வந்து 10 96 960 வரும். அப்போ இங்கே ஒரு 9 இருக்குது. எனவே 1 ஒரு 96 96 101 96 வந்து தான் 9696 கிடைக்குது. 4 இன்ட்டு 101 தான் ஆன்சர். 4 இன்ட்டு 101 ஈக்குவல் டு 101 ஈக்குவல் டு 404. ஆன்சர் வந்து 404. ஆப்ஷன் வந்து பி. சரிங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். 5a + 15 ஈஸ்ட் 2a + 3 ஈக்குவல் டு 10:3 கொடுத்துருக்காங்க. எனவே ஏவோட மதிப்பு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், 5a + 15 டிவைடட் பை 2a + 3 ஈக்குவல் டு 10/3 இப்படி எடுத்துப்போம். சரிங்களா? ஸோ இந்த 3 வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த வேல்யூவை 10ஓட மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ எனவே ஏவோட ஆன்சர் வந்து நம்ம இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். 3 வந்து 5a + 15ஓட மல்டிப்ளை பண்ணும்போது 3 5 15. எனவே ஏ 15a + 15 3 45 ஈக்குவல் டு இந்த 2a + 3 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2a × 10 வந்து 20a ப்ளஸ் 3 10 30. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஏ இருக்கு இல்லையா, 15a 20a மைனஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 5a கிடைக்கும். 5a ஈக்குவல் டு 30 வந்து 45ஓட மைனஸ் பண்ணால் 15 கிடைச்சிடும். எனவே a ஈக்குவல் டு 15/5. ஸோ அப்போ ஆன்சர் வந்து நமக்கு 3. அதாவது 5a ஈக்குவல் டு 15ன்னு கிடைக்குது. ஸோ ஏவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 15 டிவைடட் பை 5. 15 5ஆல் அடித்தா 3. ஆன்சர் வந்து நமக்கு 3. ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்த கொஷின் 11:a ஈக்குவல் டு 6:66 என்ற விகித சமத்தில் ஏவின் மதிப்பு கேட்டிருக்காங்க. 11/a ஈக்குவல் டு 6/66. இங்கே ஏவோட மதிப்பு கேட்டிருக்காங்களா? எனவே ஏ வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துடும். 11 இன்ட்டு 66 டிவைடட் பை 6 ஈக்குவல் டு ஏ. ஓகேவா? 66 6ஆல் அடிச்சோன்னா 11. 11 இன்ட்டு 11 121. ஏவோட மதிப்பு வந்து 121. ஸோ ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், 2:7 என்ற விகிதத்திற்கு சமமான விகிதம் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பாருங்கள், இதோட சமமான விகிதம் பார்த்தீங்கன்னா 2:3.5 வருமா? ஸோ இங்கே பிக்கு பார்த்தீங்கன்னா 4:10.5 வருமா? சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3:7 வருமா? டியில் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆல் டிவைட் பண்ணும்போது 2:7 வருது. ஸோ ஆப்ஷன் வந்து டி தான் சரியானது. சரிங்களா? 2:7க்கு சமமான விகிதம் அப்படின்னா 6:21 தான். ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், டேஷ் கண்டத்தின் வெப்பநிலை தான் உலகிலேயே மிக குறைந்த வெப்பநிலையாக அளவிடப்பட்டுள்ளது. அண்டார்டிகா கண்டம். ஆப்ஷன் ஏ. அடுத்து, நமது உடலின் சராசரி வெப்பநிலை டேஷ் டிகிரி செல்சியஸ் ஆகும். 37 டிகிரி செல்சியஸ். ஆப்ஷன் பி. ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அதிலுள்ள மூலக்கூறுகள் வேகமாக நகரத் தொடங்கும். ஆப்ஷன் ஏ.
சமையலறையில் பயன்படுத்தப்படும் கண்ணாடி பொருட்கள் டேஷ் ஆல் உருவாக்கப்படுகின்றன. போரோசிலிகேட் கண்ணாடியால். ஆப்ஷன் பி. வெப்பநிலையின் SI அலகு டேஷ். கெல்வின். ஆப்ஷன் டி. டேஷ் என்னும் ஒரு வகை மீன் மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்டது. ஈல் என்னும் வகை மீன். ஆப்ஷன் பி. வேதிய ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம். மின்கலன். ஆப்ஷன் சி. தமிழகத்தில் நீர்மின் நிலையம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? பாபநாசத்தில். ஆப்ஷன் பி. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலன்களின் தொகுப்பு டேஷ் ஆகும். மின்கல அடுப்பு ஆகும். ஆப்ஷன் டி. ஒரு மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை அளவிடும் கருவி எது? அம்மீட்டர். ஆப்ஷன் சி. தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடித்த மின் சாதன பொருள்? மின் விளக்கு. ஆப்ஷன் பி. பனிக்கட்டி நீராக உருகும் போது ஏற்படும் மாற்றம்? நிலை மாற்றம். ஆப்ஷன் சி. பால் தயிராக மாறுவது ஒரு டேஷ் ஆகும். மீளா மாற்றமாகும். ஆப்ஷன் சி. காற்று கலவையில் எரிதலுக்கு துணை புரியும் பகுதி எது? ஆக்சிஜன். ஆப்ஷன் சி. காற்றில் நைட்ரஜனின் சதவீதம் டேஷ் ஆகும். 78% ஆகும். ஆப்ஷன் ஏ. ஒளிச்சேர்க்கையின் பொழுது வெளிவரும் வாயு எது? ஆக்சிஜன். ஆப்ஷன் பி. டேஷ் வாயு சுண்ணாம்பு நீரை பால் போல மாற்றும்? கார்பன் டை ஆக்சைடு வாயு. ஆப்ஷன் சி. கீழுள்ளவற்றில் விரும்பத்தக்க மாற்றம் எது? விரும்பத்தக்க மாற்றம் பருவநிலை மாற்றம். ஆப்ஷன் சி. மைக்ரோகிராஃபியா என்ற நூல் எந்த ஆண்டில் வெளியிடப்பட்டது? 1665 ஆண்டில். ஆப்ஷன் ஏ. புவியில் முதலில் உருவான செல் டேஷ் ஆகும். ப்ரோகேரியாட்டிக் செல். ஆப்ஷன் ஏ. கீழே உள்ளவற்றில் எது ஒரு செல் உயிரினம் அல்ல? ஸ்பைரோகைரா. ஆப்ஷன் சி. யூகேரியோட் செல்லில் நுண்ணுறுப்புகள் காணப்படும் இடம் டேஷ். சைட்டோபிளாசம். ஆப்ஷன் பி. செல் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார்? ராபர்ட் ஹூக். ஆப்ஷன் சி. செல் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? லத்தீன் மொழியிலிருந்து. ஆப்ஷன் பி. மனிதனின் எலும்பு மண்டலம் எத்தனை எலும்புகளை உடையது? 206 எலும்புகள். ஆப்ஷன் டி. நமது உடலில் காணப்படும் எலும்புகளில் மிகச் சிறியது எது? அங்கவடி எலும்பு. ஆப்ஷன் டி. நமது உடலில் நீளமான எலும்பு டேஷ் ஆகும். தொடை எலும்பாகும். ஆப்ஷன் டி. மனிதனின் இரத்த ஓட்ட மண்டலம் கடத்தும் பொருள்கள் டேஷ். ஆக்சிஜன், சத்து பொருள்கள், ஹார்மோன்கள் இவை அனைத்தும். ஆப்ஷன் டி. மனித உடலில் உள்ள மிகப்பெரிய உணர் உறுப்பு எது? தோல். ஆப்ஷன் டி.
நுரையீரல்களை சுற்றி இரு அடுக்குகளை கொண்ட பாதுகாப்பு படலம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ப்ளூரா என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் பி. சுவாச பாதைக்குள் உணவு செல்வதை தடுக்கும் அமைப்பு எது? எபிகிளாட்டிஸ். ஆப்ஷன் சி. இதயம் டேஷ் உறையினால் சூழப்பட்டுள்ளது. பெரிகார்டியம். ஆப்ஷன் ஏ. தைமஸ் சுரப்பியின் இருப்பிடம் எது? மார்புக்கூடு. ஆப்ஷன் பி. நாளமில்லா சுரப்பிகள் டேஷ் என்னும் வேதிப்பொருட்களை உற்பத்தி செய்கின்றன. ஹார்மோன்கள். ஆப்ஷன் டி. யூகேரியோட்டின் கட்டுப்பாட்டு மையம் எனப்படுவது செல் சுவர். ஆப்ஷன் ஏ.